நான் சொல்லட்டுமா, ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா? நான் என் பிள்ளையை வளர்த்து எடுத்து விட்டேன் என்பதுதான். என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றால், என் பிள்ளையை நான் வளர்த்த ஆளாக்கிட்டையா, அவன் நல்ல இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே செலுத்திவிட்டார்கள். இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ். நான் சொல்லுகிறேன் சார், இனிமேல் அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன்ல, ஏன் நீங்க இப்ப கூட பண்ணலாம், இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா, அதை பெற்றோர்கள் கையில கொடுங்க. சரியா? அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்துல அதை போடுங்க. அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெறட்டும். ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது, உங்கள் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. அவர்கள் தவம். இதை மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை, நட்பாழ்பவர்க்கு குறள். யாரோ ஒருத்தங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஈடுபாடு வச்சுக்காதீங்க. படிப்பு சம்பந்தமாக பேசிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இந்த வயதில் இருக்கக்கூடிய இளமை, அதற்கான வட்டங்கள், அதையெல்லாம் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இலக்கு டிகிரி தான். புரியலையா? பாட நடத்துறாரு, புரியலையா? பயப்படாத, உட்கார்ந்து கேளு. நீ +2 தானே முடிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும் இன்ஜினியரிங்? உட்கார்ந்து கேளு. நீ எதை உருவாக்கவில்லையோ அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இன்ஜினியரிங்கினுடைய அடிப்படை. நீ உருவாக்குவதுதான் உனக்கு புரியும். திட்டாங்களா, திட்டிட்டு போட்டோம். இதெல்லாம் +2லயே பிசிக்ஸ்ல படிச்சிருப்பிய, படிக்கல. என்ன செய்யறது? நான் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியிலேயே வரும், வரல. +2 பாஸ் பண்ணிருக்க, பண்ணிட்டேன். இங்க வந்து உட்காந்து என் உயிரை எடுக்கிற. எவ்வளவு திட்டினாலும் குழந்தைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை முழுக்க முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். திட்டுனா திட்டிக்கோ, சொல்லிக் கொடுன்னு கேளு. அம்மா அப்பா கூப்பிடு, சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுத சொல்லிக் கொடு. டிசி கொடு, சொல்லிக் கொடு. கற்றுக்கொள் என் குழந்தைய. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உறுதி பெறுவாய். நான் இந்த வயதிலும் கற்றுக்கொள்கிறேன், வாசிக்கிறேன். எனக்கு தெரியாதது கடல் அளவு இருக்கிறது என்று எப்பொழுது நான் வாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு புரிந்து போகிறது. இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது. நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் ஒருவர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்களே தவிர சேர்ந்தவங்க எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளை. உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தோற்க வேண்டும்? நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை, தோற்கவே கூடாது. தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் நான், உழைப்பை ருசிக்கின்றவள் நான். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையை முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக குறைந்து சொல்லல, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல. கிரவுண்ட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான், ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும்போது 10th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன். தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து உங்களை யார் இங்கெல்லாம் கிளாஸ் உள்ள வர சொன்னது, போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து, ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி, அதற்கு பிறகு துணை பேராசிரியராகி, அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி, அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பென்னில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது. எனக்கு தெரியாது, அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் இன்னும் கூடி இருக்கலாம். வாழ்க்கை குழந்தைகளை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. இந்த போன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்த. இப்பெல்லாம் உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். எனக்கு அறிமுகம் செய்யும் பொழுது வைஸ் பிரின்சிபல் சொன்னார், அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா?
எனக்கு தெரியலங்க. யாரோ ஆழமா உன் அப்பாவோ அம்மாவோ நீயோ ஆழமா நீ யோசிச்சிருக்கிறப்பா, நீ இன்ஜினியர் ஆகணும்ட்டு. அது உன்னை தேடிடுச்சுப்பா, இங்க கொண்டு வந்து உன்னை நிறுத்திடுச்சு. சும்மா நினைக்கிறியா? நானும் தான் ராணுவத்தில் சேரணும்னு நினைச்சேன், சேர்ந்தனா? போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றாள். இந்த சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது, இந்த மேத்ஸ் டீச்சர் வரக்கூடாது, அந்த அசம்பிளிலேயே பார்த்துக்குவேன். பார்த்தா தெரியும். இப்ப இருக்கிற மாதிரி புது புது படவை இல்ல மேடம். நாம படிச்ச காலத்துல 7 படம் தான் வருஷம் முழுக்க கட்டும் அந்த டீச்சர். அந்த புடவை பார்த்தாலும் அந்த டீச்சர் தெரிஞ்சுக்கும். புடவையை பார்த்தாலே போதும், ஐயோ வந்துருச்சேன்னு தோணும் எனக்கு. வந்துடக்கூடாது. கடவுளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் நான். இன்னைக்கு இந்த டீச்சர் கிளாஸ் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு மாசம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸ்கூலை விட்டு போயிடணும்னா என்ன நடக்கணும்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. டீச்சர் அப்போ அப்படின்ட்டார், டீச்சர் ஆயிட்டார். எது நீ ஆழமா யோசிச்சுட்டு அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா? கவனம், யோசி. எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை? சும்மா கை தூக்கு. பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கார் ஒருத்தர் 2 கையையும் தூக்குறான், அவ்வளவு ஆசை அவனுக்கு. கார் ஓட்டணும்னு ஆசைல காரை வந்து ஒரு 80-90 ஒரு அவுடி கார் சார், நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஓட்டிட்டு தனியா கிடைச்சிருக்கு தெரியுமா? ஆனா எங்க பிரச்சனைனா, யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம். அதே கார், அதே தனிமை, அதே 80-90 வேகம், எல்லாம் அதேதான். பிரபஞ்சம் நம்ம கேட்டோமா கொடுத்துருச்சு. ஏன் கார, ஏன் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின கார ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிகோல நான் வந்து நிக்கணும்? ஸ்டேரிங் இப்படி இருக்கணும், என் கேபின் இப்படி இருக்கணும், நான் உள்ள வந்தா இப்படி இருக்கணும். நீ நினை, உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு. நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது. உலக தமிழ் சங்கத்திற்கு வந்து பாரு. நிறைய ஸ்டூல்ல தானே உட்கார்ந்திருந்தேன், கிரவுண்ட்ல வந்து பார். பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ, அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன். என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். மிகப்பெரிய விஷயங்களை யோசி. நான் ஒண்ணும் இல்ல சொல்றேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது கொஞ்சம் காலம் பிடிக்கும், ஆனால் நான் வருவேன். ஐயா சொன்னார்ல, 5000 பேர் இருக்கிறோம், 10,000 பேர் இருப்போன்னு. நான் சொல்றேங்க, கொஞ்சம் முயற்சி செய்தால் 40,000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இந்த வளாகம் உயரும். நினைங்க, கனவை தூக்கி அப்படி போடுங்க. ஒண்ணும் இல்ல, நான் இந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு காலேஜ்ல போய் நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடுகிறேன்ட்டு அதுல ஒரு பையன் எழுந்திருச்சு கேட்கிறான், நிஜமாவா மேடம்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை. நிஜமாவா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை. டேய், நான் சொன்னது வேறடா. டேய், வந்துரும். யானை வேணும், வந்துரும். மரணத்தை பார்த்து வந்துரும். தோல்வி வந்துரும். பாஸ் பண்ணணும், வந்துரும். மனம் அவ்வளவு உறுதியானது. சில டெக்னிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூர்மையா தேர்ந்தெடு. அரியர் வைக்காத, வகுப்பறைகளை பயன்படுத்து, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்க்கு போ, நிறைய சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணு. இந்த 4 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதற்கு செலவழி. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமா இருப்ப. நான் சொல்ற, கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்காத, இஷ்டப்பட்டு படி. கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி. நான் அப்படிதான் படிக்கிறேன். ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குறளையோ எடுத்து வாசிக்கிற பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன். அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது. இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருவள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன், திருவள்ளுவரை வாசிக்கிறேன், கம்பராமாயணை வாசிக்கிறேன். இதோ அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். ஏனென்றால் நான் அதை எப்படி வாசிக்கிறேன், அது என்னை அழைத்து செல்கிறது. நீ நேசித்து பார், அது உன்னை வந்து சேரும். நான் என்ன நேசிக்கிறேனோ அதே உன்னால் நேசித்து விட முடியாது. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே என்னால் நேசித்து விட முடியாது. ஒரு சூட்சுமத்தை மட்டும் சொல்லித்தரேன். இந்த போனை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்து. 20 நிமிஷத்துக்கு மேல என்டர்டைன்மெண்ட் குள்ள போகாத. இந்த 4 இயர்ஸ் போகாத. சார் வந்து ஆமையை பத்தி ஒண்ணு சொன்னார். ஒரு விஷயம் குறிச்சுக்கிச்சு மனசு. ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க. ஆமைக்கு ஷெல் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லி உங்க பேச்சுல நீங்க கொண்டு வந்தீங்க சார், வைஸ் பிரின்சிபல். எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆமை வந்து வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அப்படிதானே மேடம்? உங்க வீட்டுக்கு எப்போது வந்திருக்கா மேடம்? அது ஏன் மேடம் அது இவ்வளவு வருஷமா திட்டிகிட்டே இருக்கிறீங்க? அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம். ஆமை பூந்த வீடும், அப்புறம் ஆமினா பூந்த வீடும். அந்த அம்மாவை நான் தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது அம்மாலாம் கிடையாது, நீதிமன்றத்தில் அவங்க தான் சார். அது நாங்கள் பேரா வச்சிருக்கோம்ல. போனா இப்ப பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்தை இப்படி யோசி. பாம்பு இருக்குல்ல, பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான். நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி.
தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றதுதான் என் கேள்வி. அது என்ன நினைச்சிட்டு இருக்குது தன்னன்? அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஆமையை பத்தி இவ்வளவு திட்டீங்கல்ல. மக்காவு போயிருந்தேன் நானு, ஹாங்காங் போயிருந்த போது. அங்க சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில சின்ன குட்டி குட்டியா அந்த சிலையை வச்சிருக்காங்க, ஆமை சிலைய. வீட்டுக்கு வாவான்னு கூப்பிடுறாங்க ஆமைய. ஒரு வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு 300 வருஷமா பழமொழி சொல்றீங்க. ஒரு நாட்டுல வீட்டுக்கு வாவான்னு சொல்லிட்டு அதை செலை வச்சு கும்பிடுறாங்க. என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போனா, இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. ஃபர்ஸ்ட் சூப்பர் பாயிண்டா. 600 வருஷம் வரைக்கும் வாழுமா சார்? 600. இப்போ நான் லண்டன்ல பார்த்தேன், உண்டோ பெரிய ஆமா, உங்களை பெருசு, அவ்வளவு ஆக்டிவா இருக்கு. எவ்வளவு சார் வயசுங்கிட்ட? 350 சாதாரணமா சொல்லிருச்சு அந்த அம்மா. 350 இயர்ஸ். 50 வயசுல கால் கை நடுங்கிருந்தீங்க நிறைய பேருக்கு. 350 தானா ஒரு கேபேஜை சாப்பிட்டு இருக்குது. அப்புறமா இன்னொரு விஷயம், தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும், ஷார்க்குகளை காட்டிலும், இன்ன பிற ஜீவராசிகளை காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை. நான் என்ன சொல்றேன், நிறைய நாள் வாழறதான்னு சொல்றீங்க. இல்ல, 10 வருஷம் ஒரு ஷார்க்கை பாத்துக்கங்க, 10 வருஷம் ஒரு திமிங்கலத்தை பாத்துக்கங்க, 10 வருஷம் ஒரு ஆமையை பாத்துக்கிட்டோம்னா ஆமை தான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா. ஸ்லோ அனிமல் தானே அது. நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியம்னா, அது நீந்தாதான். ஃபர்ஸ்ட் இயர் சில்ட்ரன் கவனித்துக் கொள்ளுங்கள் என் பேச்சை. அது தானா நீந்தாதான். கடல் காலத்தில் ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும். அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது நீந்தாது, அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும். அந்த ஃபோர்ஸ்ல அது போயிடும். உங்களுக்கான ஃபோர்ஸ் என்ன தெரியுமா? இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்க டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் விட்டுடும். உங்களை ஜாயின் பண்ணணுமே. ஆமா, இன்னொரு வேலை செய்யும், திசை அறிவு. ஆறு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு இந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோ, எந்த பக்கம் பிரிதோ அங்க வெளியில வந்துடும், காத்திருக்கும், இந்த பக்கம் போகிற ஆரோட சேர்ந்துடும். இன்னொரு வேலை செய்யாது. தான் வாழ்நாளில் 600 ஆண்டுகள் வாழ்கிறேன் என்றால் அந்த வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுமோ, அது சிட்னில இருக்குன்னு வச்சுக்கோ, கன்னியாகுமரியில வந்து முட்டையிடுதுன்னா சிட்னில இருந்து கன்னியாகுமரிக்கு முட்டையிடுறதுக்காகவே வரும். 45 days அதுக்கு முட்டை போட்டுறோம்னா 45 days அது டிராவல் பண்ணிடும். அவ்வளவு திசை அறிவும் வேக தீர்மானமும் ஆமைக்கு உண்டு. இவ்வளவு சொல்லியிருக்காங்களா யாராவது ஆமையை பத்தி? ஒண்ணும் இல்ல, முந்திக்குள் பிளான் பண்ணு. நான் இன்னும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன் எல்லாருக்குமே. நிலாவுல முதல் கால் வச்சது யாரு? வாய்ஸ் நீல். எப்ப தெரியும் உனக்கு? இது உனக்கு எப்ப தெரியும்? எத்தனை வயசுல இருந்து தெரியும் இந்த விஷயம்? ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? நாசா போயிருந்தேன். நாசா போய் ஹூஸ்டன்ல இருக்கு, டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கு. ஹூஸ்டன்ல இருக்கு நாசா. நாசாக்கு போயிருந்த பொழுது அங்க எழுதி போட்டிருக்காங்க, அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சான்ல, அங்க என்ன நடந்ததுன்னு நீ கூகுள் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் அந்த டீம் போகும்போது 5 பேர் டீம் போயிருக்கு. அந்த டீம் லீடர் பேர் என்ன தெரியுமா? எட்வின் சி ஆல்ட்ரின். எட்வின் சி ஆல்ட்ரின் தான் லீடர். 13 வருஷம் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல வித்த காட்டினவன். 3 வருஷம் அந்த குளோப்ல வந்து ஆர்டிபிஷியல் அந்த கிராவிட்டி இல்லாம இருந்தவன். அவனுக்கு வாய்ப்பு வருது, கதவு திறந்துச்சு, நிலம் சன் இறங்கணும். நாசால இருந்து வந்துருச்சு ஆர்டர், now you shall pass. ஒரு வினாடி யோசிச்சான், அது ஆர்டிபிஷியல், இதுல என்ன கேஸ் இருக்குன்னு தெரியாது, இது ஒரிஜினல். அவ்வளவுதான், 3 seconds. 4th second ஆர்டர் வந்துருச்சு, now the another person shall pass. பக்கத்துல நின்னுட்டு இருந்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், தப்புன்னு கால் வச்சிட்டான். ஏன் அவன் கால் வச்சான், ஏன் இவன் கால் வைக்கலனா? இவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் யார் தெரியுமா? அவன் சீமேன். 12 வருஷம் ஆழ் கடல்ல டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது. 2 ஆண்டுகளாகத்தான் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல இருந்தவன். ஆழ்கடலில் என்ன இருக்கும் தெரியாது, குதித்து பழக்கப்பட்டவன். அங்க பார்த்தவன் டக்குனு குதிச்சிட்டான். வரலாற்றில் சாகும் வரை, இந்த உலகம் அழியும் வரை நிலாவிலே முதலில் கால் வைத்தவன் என்கிற பெயரை ஆம்ஸ்ட்ராங் தட்டி கொண்டு சென்றான். நாம் முந்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். போன் கண்டுபிடிச்சார்ல கிரஹாம் பெல், அவர் பேர் நானே சொல்லிட்டேனா, கிரஹாம் பெல் கிட்ட கேட்கறாங்க, ஜெர்மன், நீங்க இதை சப்மிட் பண்ணலனா யாரும் சப்மிட் பண்ணி இருந்திருக்க முடியாதுல, யூ ஆர் தி மாஸ்டர். கிரஹாம் பெல் சொன்னாரு, இல்ல நான் இத பேட்டன்ஷிப்க்கு சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தேனா 7 நாட்களில் ஜெர்மனியில இருந்து இன்னொருவன் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். முந்திக் கொள்கின்றவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். உங்க எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன், குழந்தைகளே, வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். இப்பொழுது நான் மாணவியாக போய் அங்கே உட்கார முடியாது. அங்கிருந்து இங்க வந்துட்டேன். சார் சொல்லும்போது அழகா சொன்னாரு, ஃபியூச்சர் கெஸ்ட். நீங்க யாருக்குமே அது புரியாதனால நீங்க கைத்தட்டல. புரிஞ்சாலும் கைத்தட்ட முடியாது சார், கஷ்டம். ஏன் தெரியுமா? பயணம் அவ்வளவு தூரமானது. இப்போ இந்த பாப்பா முன்னால உட்கார்ந்துருக்கு,
அவங்க அம்மா பெரும் கனவோட பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. சரியா? அங்கிருந்து இங்க வரதுக்கு எத்தனை அடி? எத்தனை அடி பாப்பா? அங்கிருந்து இங்க வரதுக்கு 15 அடி இருக்குமா? 20 அடி. அங்கிருந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு 20 அடியை நீ 20 செகண்ட்ல ஓடி வந்துருவ. ஆனால் வந்துடலாம், அந்த சீட்ல சேர்மன் பக்கத்துல உட்காரணும்னா 20 வருஷம். இந்த உழைப்பு இருக்குல்ல, 20 அடி உழைப்பு அல்ல அது. 20 அடியை கடப்பதற்கு 20 ஆண்டுகள் நீ உழைத்தாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒண்ணு இல்ல, நானே சொல்றேனே, என்னை உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாளா தெரியும்? பர்வீன் சுல்தானா அப்படிங்கிறவங்க பேசுறாங்கன்னு ஒரு 3 வருஷமா, ஒரு 5 வருஷமா, 3 வருஷமா உங்களுக்கு தெரியுமா? இதுல வந்து சேருவதற்காக 3 வருஷம் என்றால் நான் 27 ஆண்டுகள் அதற்கு முன்னால் உழைத்திருக்கிறேன். 5 வருடமாக உங்களுக்கு எனக்கு தெரியும் என்றால் 25 ஆண்டுகள் உங்களிடத்தில் வருவதற்காக நான் உழைத்திருக்கிறேன். அதற்கு பின்னால் தான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேன். தப்புன்னு பிரபலமாகுவது அல்ல, அறிவு அப்படி பிரபலமாகாது, உழைப்பு அப்படி பிரபலமாகாது. ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்று மிகப்பெரிய பாரிய அளவிலான அந்த முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். உன் உடம்பு, உயிர் எல்லாவற்றையும் இன்ஜினியரிங்காக செலுத்து. குவாலிஃபிகேஷன் இல்ல இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் குவான்டிஃபிகேஷன். எல்லாத்திலையும் கணக்கு போடு, நம்பர்ஸ். எதை பார்த்தாலும் கண்கள் இன்ஜினியரா தான் பார்க்கணும். அப்படி இருக்க விட மாட்டார்கள். இப்படி சொல்கிறேன், நான் தமிழாசிரியை தான். தமிழிலே வாழ்க்கையை கற்றுக்கொள், மொழியின் மீது காதல் செய், உன் மரபை புரிந்து கொள், ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் இருந்துதான் நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த பொறியியல் துறையில் மேலோங்க வேண்டும் என்றால் ஆங்கிலம் இன்னொரு ஒரு அறிவை பெற்றுக் கொள்வது தவறல்ல. ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாதே. கஞ்சி குடிப்பதற்கு இலார், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. பாரதி சொல்கிறான், கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, ஏன் இல்ல, ஏன் இல்லன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துரும். இங்கிலீஷ் பேச தெரியல, ஏன் தெரியல, ஏன் தெரியலன்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துரும். லாரி ஓட்ட தெரியல, ஏன் தெரியல, தெரியல, ஏன் தெரியலன்னு தெரியல, தெரிஞ்சிட்டனா லாரி ஓட்ட வந்துரும். எதையும் நீ சாதிக்கலாம். எங்கிருந்து தொடங்குவது? இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது? பிரச்சனையை தீர்மானித்து அதற்கான தீர்வை எதிர்கொள். அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம். பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய். தீர்மானத்தில் தவறிழைக்காத. வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கவனம்னு சொன்ன நான் கவனப்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, ஜெயிக்கலாம். ஒரு பையன் இங்க விருத்தாச்சலத்துல ஒரு உரி அடிக்கிற போட்டியில 100 பேர் கலந்துக்கிறதுல 6 வயசு சார் ஜெயிச்சான் சார். அவன் 6 வயசு. அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு. பக்கத்துல வந்து சேர்ல, இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார். அவன் ஜெயிச்சுட்டு கழுத்துல அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்க சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்கோம்ல, அங்க வந்து உட்காந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க உட்காருவாங்க. 6 வயசு. நீங்க எல்லாம் நினைக்காதீங்க சார், இந்த அம்மா பார்க்கீங்கல்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த பசங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க. இன்னைக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு? 17ஆ? 17ல நீங்கெல்லாம் ஜெனரேஷன் ஜி ஜெனரேஷன் தான். நீங்க எல்லாருமே 2012 பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஜி. இல்ல 2000 பிறந்தவங்க நீங்கெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. வாங்க, உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான். 2025ல பிறந்திருக்கான் அவன். ஜெனரேஷன் பீட்டா. உங்களை விட புத்திசாலியா இருக்க போறான். சரியா? இந்த Z ஜெனரேஷனை விட ஆல்பா ஜெனரேஷன் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், we have to update ourselves to handle these kids. They are more forward than us. எங்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு நிற்கிறீர்கள். உங்களை சரி செய்வதற்காக, உங்களுக்கான உயர்வுகளை உங்களை காட்டுவதற்காக, நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுக்கு வழிபடுத்துவதற்காக, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்க எங்களை செதுக்கிக் கொள்வோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சில நான் சொல்ல விரும்புவது இதுதான். பணிவோடு இரு. கற்றுக்கொள்கின்ற வரைக்கும் பணிவோடு. கற்றுக்கொண்டு விட்டால் ஆளுமையோடு செயல்படு. கற்றுக்கொள்வதற்கு முன்னால் துள்ளாத. தெரியாத விஷயத்தை தெரியும் என்று பேசாதே. தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும், அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அடக்கமாய் இரு. பணிவை பேணிக்கொள். பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. சத்ருக்னன் ஒருத்தர் இருந்தான் கம்பராமாயணத்துல. சத்ருனா பகை அழித்தவன். அவனுக்கான பகை எதை அழிச்சான்னு நான் பார்க்கிறேன். எல்லா ராமாயணத்திலையும் பார்த்துட்டேன். எந்த பகையிலையும் அவன் அழிக்கல, எந்த போரையும் அவன் ஈடுபடல. அவன் செய்தது என்ன தெரியுமா? தன் இலக்கு பரதனுக்கு உதவி செய்வது. ஆனால் ராமனை இப்படி பார்த்துட்டானா ராம சௌந்தர்யம் வசீகரம் பண்ணிடும். அவனுக்கு பின்னால போயிடுவான், அவன் பரதனை விட்டுருவான். அதனால சத்ருக்னன் என்ன பண்ணா, தன் பணியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது ராம சௌந்தர்யம். அது தன் பகையாக நினைத்து ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் சத்ருக்னன்.